சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே வாரத்தில் சவரனுக்கு 6000 ரூபாய் உயர்ந்தது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி 1,05,760 ரூபாயாக இருந்த ஒரு சவரன் தங்கம் வாரத்தின் முடிவில் 1,11,720 ரூபாயாக உயர்வு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் சரிவு. நேற்று வினாடிக்கு 10,808 கனஅடி வந்த நிலையில் இன்று 5,543 கனஅடியாக குறைந்தது. கர்நாடக மாநிலம் கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் நீர்த்திறப்பு அதிகரிப்பு. அணையில் நீர்த்திறப்பு வினாடிக்கு 9,583 கனஅடியிலிருந்து 12,000 கனஅடியாக அதிகரிப்பு. கேரளா, கர்நாடக உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் ஆகஸ்ட் 13 வரை கனமழை தொடரும் என கணிப்பு. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கனமழை காரணமாக பூந்தமல்லி பட்டாபிராம் சாலையில் தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் திணறல். அடிக்கடி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வாகன ஓட்டிகள் கோரிக்கை. தொடர்ந்து உயரும் கங்கை நதியின் நீர்மட்டம். வாரணாசியில் உள்ள படித்துறையின் நீரில் மூழ்க தொடங்கியதால் பக்தர்களுக்கு எச்சரிக்கை. அசாமில் பெய்து வரும் கனமழையால் 2 வாரங்களாக ரயில் போக்குவரத்து பாதிப்பு. இன்னும் 61,000க்கும் அதிகமானோர் வெள்ளத்தில் தத்தளிப்பதாக மீட்பு படை தகவல். தொடர் மழை காரணமாக டெல்லி யமுனை நதி நீர்மட்டம் உயர்வு. கரையோரங்களை தொடர்ந்து கண்காணிக்கும் பேரிடர் மீட்பு படையினர். டெல்லியில் ஆகஸ்ட் மாதத்தில் பெய்யும் சராசரி மழை முதல் 8 நாட்களிலேயே பதிவானது. ஆகஸ்ட் மாத சராசரி மழை பொழிவு 226 மில்லிமீட்டர் தான் என்ற நிலையில் நேற்று மாலை வரை 230 மில்லிமீட்டர் மழை பதிவு. விடாது பெய்யும் மழையால் அசாம் மாநிலத்தின் 12 மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு. வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளிலிருந்து சுமார் 1.5 லட்சத்துக்கும் அதிகமானோர் மீட்பு. அசாமில் நீடிக்கும் கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. மழை பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 99ஆக அதிகரிப்பு. ஜப்பானில் டால்பின் சூறாவளி தாக்கியதால் ஒகினாவா மாகாணத்திலிருந்து 2.5 லட்சம் மக்கள் வெளியேற்றம். 14,000 கட்டடங்களுக்கு மின்சார விநியோகம் துண்டிப்பு. 162 கப்பல் சேவைகள் ரத்து. மணிக்கு 162 கிலோமீட்டர் வேகத்தில் சீனாவை நெருங்கும் டால்பின் புயல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 3 லட்சம் பேர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றம். 1300 விமான சேவைகள் ரத்து. ராணுவ செலவினங்கள் அதிகரிப்பு. அணுசக்தி கொள்கைகளை மாற்றும் ஜப்பான் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு. முடிவுகளை திரும்ப பெற கோரி போராட்டத்தில் இறங்கிய மக்கள். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நில அதிர்வு. வீடுகளின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டதாக மக்கள் அச்சம்.
கொசாவோ நாட்டு பிரதமர் அல்பின் குர்தி மீது நாடாளுமன்றத்திலேயே முட்டை வீசிய பெண் எம்பி. சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் பேச்சுவார்த்தையில் மோதல். கடந்த 6 மாதங்களில் மட்டும் 3323 இந்தியர்களை நாடு கடத்திய கனடா. குடியேற்ற விதிகளை மீறுதல், விசா காலம் முடிவடைந்தும் தங்கியவர்கள் வெளியேற்றம். ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் முஜ்தபா காமினியின் புதிய வீடியோ வெளியீடு. உடல்நிலை குறித்து பரவி வரும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது ஈரான். குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதள நிலையத்தின் நிர்வாகத்தை தனியார் துறைக்கு மாற்றும் நடவடிக்கைகள் தீவிரம். நிர்வாக மேலாண்மை மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள இந்திய நிறுவனங்களிடம் விருப்ப மனு கோரும் இன்ஸ்பேஸ். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த புதுச்சேரி காவல்துறை. காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற அமைச்சர். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம். நேரில் கொடி வழங்கி கௌரவித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா. புதுச்சேரியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்ற நிகழ்ச்சியில் மயங்கி விழுந்த காவலர்கள். வெயிலில் நீண்ட நேரம் அணிவகுப்புக்காக நிறுத்தி வைக்கப்பட்டதால் மயங்கியதாக தகவல். மூன்றாவது கட்ட வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தில் 1.5 கோடி பேர் நீக்கம். 16 மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணிகள் நடந்த நிலையில் ஆந்திராவில் அதிகபட்சமாக 44,89,000 பேரின் பெயர்கள் நீக்கம். பஞ்சாபில் மீண்டும் கூட்டணி அமைக்க பாஜக சிரோன்மணி அகாலிதளம் திட்டம். அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மீண்டும் நெருங்கும் பழைய கூட்டாளிகள். பஞ்சாபில் காங்கிரஸ் பூத் கமிட்டி ஆலோசனையின் போது மோதல். மலேர்கோட்லாவில் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் தொண்டர்கள் மோதிக்கொண்டதால் பரபரப்பு. காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் நேர்மை இருக்கும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் புகழாரம். அகில இந்திய காங்கிரசுடன் இணைந்து பணியாற்ற முடிவு செய்திருப்பதாகவும் பேட்டி. இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தில் RSS மற்றும் பாஜகவை சேர்ந்த யாரும் பங்கேற்கவில்லை என மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். உண்மையான தேசபக்தர்கள் காங்கிரசிலேயே உள்ளதாகவும் பேச்சு. ஜார்க்கண்டில் அரசு பணி தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் இரவு முழுவதும் மாணவர்கள் போராட்டம். அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் போராட்டத்தை கைவிட மாணவர்கள் மறுப்பு. வரத்து குறைவால் அரிசி விலை கடந்த சில வாரங்களில் 10 விழுக்காடு உயர்ந்திருப்பதாக தொழில்துறையினர் தகவல். மொத்த கொள்முதலில் 1 குவிண்டால் அரிசி விலை 4,302 ரூபாயாக அதிகரிப்பு. தமிழகம் முழுவதும் நாளை குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம். பள்ளிகள், அங்கன்வாடி மையங்கள், துணை சுகாதார நிலையங்களில் முகாம் நடைபெறும் என அறிவிப்பு.
சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. பள்ளம் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை. திருச்சி திருவானைக்காவல் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட மக்கள் குடியிருப்புகளை காலி செய்ய எதிர்ப்பு தெரிவித்து போராடியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர் ரமேஷ். தாவேக்காவில் இணைந்த சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையாவுக்கு மாவட்ட அமைப்பு செயலர் பதவி. மரகதம் குமரவேல் உட்பட 11 பேருக்கு துணை பொதுச் செயலர் பதவி. வாட்ஸ்அப் செயலியில் ஊழல் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி மக்களை ஏமாற்றக்கூடாது. ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டம். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்ற முடிவு. தனது தலைமையில் தமிழக எம்பிக்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் அறிவிப்பு. முதல்வர் தலைமையிலான எம்பிக்கள் கூட்டத்தை புறக்கணித்த திமுக, அதிமுக. தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் எம்பிக்களும் பங்கேற்கவில்லை. தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 57 எம்பிக்களில் 19 பேர் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்பு. பணி நிமித்தம் காரணமாக மயிலாடுதுறை எம்பி சுதா பங்கேற்கவில்லை என தகவல். தொகுதி மறுவரையறையை கைவிட வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக திருமாவளவன் பேட்டி. 543 என்ற மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். எண்ணிக்கையை கூட்டுவதனால் நாடாளுமன்றம் கேலிக்கூத்தாகிவிடும். யாரும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் அடிப்படையில் கருத்துக்களை கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. எனவே அந்த எண்ணிக்கையை உயர்த்தும் எண்ணத்தை முற்றாக கைவிட்டு 543 என்கிற எண்ணிக்கையை தொடர்வதற்கு இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மாநிலம் வலியுறுத்துகிறது என்பதை இந்த கூட்டத்தில் உறுதி செய்கிறது. திமுக, அதிமுகவினர் பங்கேற்காவிட்டாலும் அவர்கள் இதே நிலைப்பாட்டுடன் எங்களோடு இருப்பார்கள். விசிக தலைவர் திருமாவளவன் நம்பிக்கை. திமுக, அதிமுக இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவர்கள் இதே நிலைப்பாட்டைத்தான் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்தில் திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக பங்கேற்காதது வருத்தம் அளிப்பதாக ப. சிதம்பரம் பதிவு. தொகுதி மறுவரையறை மசோதாவை பற்றி ஒவ்வொரு கட்சியும் தன் நிலையை தெளிவாக அறிவிக்கவும் வலியுறுத்தல். காவிரி மேகதாது விவகாரத்தை காரணம் காட்டி தொகுதி மறுவரையறை குறித்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்காதது ஏற்புடையது அல்ல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் அதிருப்தி. 71ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தான் ஏற்கனவே நமக்கு 39 தொகுதி என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நிலை தொடர வேண்டும் என்று ஏற்கனவே தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது புதிய அரசு வந்திருக்கிறது. மீண்டும் அவர்கள் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுகிற போது அது சம்பந்தமாக தமிழ்நாட்டிலே ஒரு ஒத்த கருத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டப்பட்ட கூட்டம் இது. அதிலே திராவிட முன்னேற்ற கழகமும் கலந்து கொண்டிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். தொகுதி மறுவரையறையே திமுக எதிர்க்கவில்லை, அநியாய மறுவரையறையைத்தான் எதிர்க்கிறோம். திசை திருப்பும் நோக்கிலேயே முதல்வர் விஜய் தலைமையில் கூட்டம் நடந்ததாகவும் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. டீலிமிட்டேஷனை நாங்கள் முற்றிலுமாக எதிர்க்கவில்லை. நியாயமான ஒரு டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற வேண்டும் என்பதுதான் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட
ஒரு முடிவாக இருந்தது, தீர்மானமாக இருந்தது. திசை திருப்பக்கூடிய ஒரே வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த விதமான ஒரு எம்பாரஸ்மெண்ட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு திசை திருப்புவதற்காக இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கிறார். அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் அல்ல, நிரந்தர நண்பனும் அல்ல. தமிழகத்திற்கு எது நல்லதோ அதை ஆமோதிப்போம். பாஜகவுடன் திமுக நட்பு பாராட்டுகிறதா என்ற கேள்விக்கு திமுக முன்னாள் எம்பி கனிமொழி சோமு பதில். யாருமே எதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு பாலிடிக்ஸ்ல யாரையுமே சொல்ல முடியாதுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ, அது எங்க இருந்து வருதோ அதை கண்டிப்பாக நாங்க ஆமோதிப்போம். இளைஞர்கள் நிறைந்த நாடு என்ற பெருமையை விரைவில் இழக்கும் இந்தியா. 2050ஆம் ஆண்டுக்குள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எண்ணிக்கை 34 கோடியாக உயர்ந்துவிடும் என அதிர்ச்சி தகவல். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற கருப்பைவாய் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான். அவசர நேரங்களில் பெண்கள் காவல் உதவி செயலியை பயன்படுத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஐஜி பவானீஸ்வரி அறிவுறுத்தல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனவிலங்கு தாக்கி பாலகிருஷ்ணன் என்பவர் உயிரிழப்பு. இறந்தவரின் உடலை பார்க்க விடாமல் எடுத்துச் சென்றதாக கூறி ஊர் மக்கள் மறியல் போராட்டம். சென்னை வேளச்சேரியில் கட்டணமில்லா நிகழ்ச்சி என்பதால் ஹிப்ஹாப் ஆதியின் பட விளம்பர விழாவை காண ஆயிரக்கணக்கில் குவிந்த இளைஞர்கள். வேளச்சேரியிலிருந்து கிண்டி வரை சுமார் 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு 3 மணி நேரத்திற்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல். ரசிகர்களின் பாதுகாப்பு கருதியும் காவல்துறையின் அறிவுறுத்தலின்படியும் என்னால் மேடை ஏற முடியவில்லை. ரசிகர்களோடு மீசையை முறுக்கு 2 பட ப்ரமோஷனை கொண்டாட முடியவில்லை என வீடியோ வெளியிட்டு ரசிகர்களிடம் ஹிப்ஹாப் ஆதி வருத்தம். கேரளாவுக்கு வந்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்பின் மருமகன் மைக்கேல் பவுலோஸ் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோரும் உடன் வருகை. செக் குடியரசு நாட்டில் LGBTQ+ சமூகத்தினர் ஊர்வலம். பாகுபாடுகளை தவிர்க்குமாறும் உரிமைகளை வழங்குமாறும் முழக்கம். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் 2வது பதக்கம் வென்ற இந்தியா. உயரம் தாண்டுதல் பிரிவில் 2.21 மீட்டர் தாண்டி வெள்ளிப் பதக்கம் வென்றார் பசந்த்குமார் மேக்வார்.